ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து கிளாஸ் 12 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெரிவேஷன் டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9 கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் போகிற மாதிரி கொஷின். இந்த 3 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய தியரி கொஷின். அதுவும் இல்லாமல் இந்த புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அது நீங்கள் இதில் தான் படிச்சுக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மொத்தம் வந்து 13 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 13 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஷினுமே வந்து டெரிவேஷன் டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின். இது இல்லாமல் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஷார்ட் ஆன்சர்ஸ்னுடைய ஒரு பார்ட் இருக்கும். அந்த 21 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 21 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அந்த 21 கொஷினுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்க அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ 1.4, 1.5, 1.6, 1.7. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அந்த எஸ்ஏஸ் ப்ராப்ளம் வந்து 1, 2, 3, 4, 7, 10, 11, 14, 15. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சாங்கன்னா நீங்கள் எதையோ ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெரிவேஷன்ஸில் வந்து போட்டு பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்டர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் சாப்டர் போஸ்ட் பண்ணிடுவேன்.